வணக்கம் அன்பான சொந்தங்களே. TSS செல் வழங்குகின்ற இந்த நிகழ்வானது ஒரு கருத்து ஆய்வு களம். உங்களுக்கு தெரியும், மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் கொண்டாட போகிறோம். அந்த மகளிர் தினத்தை ஒட்டிய ஒரு சிறப்பு கருத்தாய்வு. இந்த கருத்தாய்வில் என்னுடன் சிறப்பாக இணைந்து கொள்ளுகிறார் பிரித்தானியாவில் இருந்து ஒரு ஆசிரியை, பிரித்தானிய பாடசாலையின் பிரெஞ்சு ஆசிரியராக கடமையாற்றுகின்ற பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வர். அவரை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து கொண்டு, அதே நேரம் அன்னை தமிழை நாங்கள் வணங்கி கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு செல்ல போகிறோம். உங்களுக்கு தெரியும், மகளிர் தினம் என்றால் நாங்கள் எல்லாம் பெண்கள், நாட்டின் கண்களாக இருக்கிற நாங்கள் அந்த பெண்கள் தினத்தை கொண்டாடுவது ஒரு வழக்கம். காரணம், பெண்களுக்கு ஒரு உரிய தினத்தை அதை தந்திருக்கிறார்கள். இந்த பெண்கள் தினம் 1900 ஆண்டுல பெண்களுக்கு அந்த வேத வாய்ப்பு, சம ஊதியம், வாக்குரிமைகள் எல்லாம் இல்லாமல் இருந்த காலத்துல போராட தொடங்கினார்கள். அந்த போராட்டம் நியூயார்க் சிட்டி தொடக்கம் பல இடங்களில இந்த போராட்டங்கள் ஆரம்பமாயினது. ஆனாலும் 1910ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும், டென்மார்க்கில் இருக்கிற கோப்பன்ஹாகன் நகர்ல ஒரு சர்வதேச மாநாடு நடைபெற்றது. அது பெண்கள் சமூக மாநாடு. அதில தான் ஜெர்மனிய சமூக ஏற்பாட்டாளர் கிளாரா செட்கின் என்ற ஒரு பெண் பெண்கள் தினத்தை கொண்டாட வேண்டும் என்று பணித்திருந்தார். அதன் காரணமாகத்தான் இந்த மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினம் கொண்டாட எடுத்தார்கள். ஆனால் மார்ச் 8க்கு எப்படி வருதுன்னா, 1917 ரஷ்யாவில ஒரு பெண்கள் செய்தார்கள் அப்படி என்ற ஒரு போராட்டம், அப்பம் மற்றும் அமைதி கோரிக்கையை வைத்து ஒரு போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில ரஷ்ய புரட்சிக்கு தொடக்கமாகவும் அது அமைந்திருந்தது. அதனால்தான் மார்ச் 8ஐ மகளிர் தினமாக அனுஷ்டித்தார்கள் என்று நிறைய வரலாறுகள் இந்த மகளிர் தினத்தை பற்றி இருக்கிறது. இருந்தாலும் இந்த மகளிர் தினத்தில நாங்கள் உண்மையிலேயே பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்லுவார்கள். அதை விட பெண் மென்மையானவள் என்று சொல்லுவார்கள். ஒரு குடும்பத்தின் குத்து விளக்கு பெண் தான் என்று சொல்லுவார்கள். குடும்பத்தை வழிநடத்துபவளும் அவளாகத்தானே இருக்கிறார். ஆதலால் அந்த பெண் அறிவில, ஆற்றலில சிறந்து விளங்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் பெண் ஒரு குடும்ப பெண்ணாக மட்டுமில்ல, தாதியாக, தாரமாக அடுத்த சந்ததியை வளர்க்கின்ற ஒரு பொறுப்பெல்லாம் எங்களுடைய கையில் தரப்பட்டிருக்கிறது. ஆதலால் தான் பெண் பெருமைக்குரியவர். அந்த பெருமைக்குரிய பெண்கள் இன்று புலம்பெயர்ந்த நாடுகளில் பல இடங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் புலம்பெயர் மக்களைத்தான் எடுப்போம். என்ற தாயக சூழலிருந்து நாங்கள் 35 ஆண்டுகள் விடுபட்டு வந்துவிட்டோம். ஆனா இந்த பெண்களாக இருந்தாலும் இந்த பெண்களுக்குள்ள இந்த குறை கூறுவது அல்லது அந்த ஒரு திருப்தியின்மை, நல்ல நட்புகளை கொண்டு செல்வதெல்லாம் குறைகின்றது. அதனால இன்றைக்கு நாங்கள் ஒரு தலைப்படுத்திருக்கிறோம். என்ன பத்மலோஜினி, பெண்கள் குறை கூறுவதனால் ஏற்படுகின்ற விதிசல். சரியா? இதை நாங்கள் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் பேச போறோம். நீங்களும் சொல்லுங்கள், மகளிர் தினத்தை பற்றி நீங்கள் என்ன அறிந்தீர்கள், அதை சொல்லிக்கொண்டு சொல்லுவோம். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற பெண்களுக்குள்ளதான் அந்த கருப்பை அப்படின்ற ஒரு படைப்பு அவளிடம் இருக்கிறபடியால பலர் சொல்லுவார்கள், ஒரு பெண்ணுக்குள்ள 100 ஆண்கள் இருப்பினமா. ஏனென்றா அவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லி சில சினிமா டயலாக்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் நாங்க இன்னைக்கு அப்படியான பெண்களா தான் இருக்கிறாங்க எல்லாரும். ஆனா அப்படிப்பட்ட பெண்கள் 1975ஆம் ஆண்டுல இருந்துதான் இந்த மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. அதே மாதிரி அந்த 1975ல தான் வேறு ஒரு விடயத்துக்கும் விதைகள் போடப்பட்டது, இந்த வானவில் விளையாட்டு. அதிகம் அந்த வருடம் ஆனபடியால. ஆனா ஒரு அழகான ஒரு நாள்ல இப்படியும் ஒரு விடயங்கள் இருக்குது. அதுவும் இந்த பாலின பிரச்சனைகளுக்காகத்தான் இந்த மகளிர் தினம் கூடுதலாக எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த அடிமைகளாகவும், மற்றது இந்த கல்விக்கு தடை விதிக்கிறது, மற்ற சுதந்திரம். ஒரு பெண்ணாக அல்லது ஒரு ஆணோ பெண்ணோ முதல்ல தேவை சுதந்திரம். நிச்சயம். என்ன சுதந்திரம் இருந்தா தான் அந்த ஒரு சுயமரியாதை கட்டாயமான ஒரு விடயம். சுயமரியாதையை அவள் யாரா இருந்தாலும் இழக்கும் பொழுது அது ஒரு கஷ்டமான ஒரு நிலை. அப்படியான விடயங்களுக்காகத்தான் இந்த மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. ஆனா நாங்கள் இன்றைக்கு மகளிர் தினத்துல நாங்க பேச போற விடயம் தான் ஒரு வித்தியாசமான டாபிக். அதை நீங்க முதலே கூறிவிட்டீங்க, இந்த குறை கூறுற பழக்கம். இன்றைக்கு
பெரும்பான்மையான ஆண்களை பாத்தீங்கன்னா நிறைய விட்டு கொடுக்குறாங்க. நான் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற ஒரு 30 வயது 25 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் எல்லாம், அந்த ஆக மேற்பட்ட ஆண்களை நாங்க விடுவோம். அவைய கொஞ்சம் தள்ளிட்டு இன்றைக்கு இருக்கிறவர்கள் நல்லா தான் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க. அப்ப இருந்தவே இருக்கணும், இல்லையென்று இல்லை. ஏனென்றா அவர்கள் ஒரு விதை போட்டவர்கள். அதுக்கு முதல் இருந்த ஆண்கள் தங்களுடைய பெண்களை படிக்க விட்டு, என்னுடைய அப்பா என்ன படிக்க விட்டபடியத்தான் நான் இப்போ ஒரு ஆசிரியரா இருக்க முடியுது. இல்லைன்னா இருக்கல அது இல்லையா? அதே மாதிரி என்னுடைய கணவர் அதை விடுறபடியாத்தான் நாங்கள் ஒரு வேலைக்கு போகக்கூடியதா இருக்கு. ஒரு சுதந்திரமாக ஒரு செயல்படணும்னா அதுக்கு பின்னுக்காக இருக்கணும். ஆனா இன்னும் சில கிராமப்புறங்கள், அதாவது ரிமோட் ஏரியான்னு சொல்லுவாங்க, கிராமப்புறங்கள்ல இன்றைக்கும் இருக்குது அந்த அடக்குமுறை, அந்த இது. ஆனா இப்ப நாங்க எடுத்துக்கொண்டதுல இந்த குறை கூறுறவர்கள் புலம்பெயர் என்றும் சொல்லலாம். இன்னைக்கு படிச்சிருக்கிறோம், ஓரளவுக்கு படிச்சுட்டு நாங்களே அந்த குறைய கூறுறோம் என்றதை பற்றித்தான் ஒரு ஆய்வு செய்யலாமே. ஏன் நீங்க படித்து நீங்கள் ஆய்வு படிச்சுட்டு குறை கூறுற அளவுக்கு உங்களுக்கு அதை ஆய்வு செய்ய தகுதி இல்லையான்ற ஒரு கேள்விதான் இங்க நான் முன்வைக்கிறேன் என் பக்கமா. இல்ல, ஒரு பெண்கள் உண்மையிலேயே 2 ஆண்கள் நீண்ட காலம் ஒரு இடத்துல வேலை செய்தாலும் நல்ல அன்பாக நட்புறவாக செய்வேன். ஆனால் ஒரு பெண்களை எடுத்துக்கொண்டோம்னா 2 பெண்கள் சேர்ந்துட்டாலே அது பேர்ந்து அல்லோல கல்லோலமாக போற ஒரு நிலையும் சில இடங்கள்ல இருக்கிறது. அவர்களையே அந்த அணுகுண்டு வெடிச்ச மாதிரி போயிடுது. அப்ப நாங்களும் பெண்களா இருந்து அப்படி சொல்லலாமோ என்று ஒரு கேள்வி கேட்டா இல்லை என்றுதான் நாங்க சொல்றோம். அதனால்தான் நாங்கள் இந்த தலைப்பை கொண்டு வர வேணாண்டா இப்படி சில பேரிடம் இருக்கிறது. அது ஏன் இருக்குது அதுதான் நாங்கள் பேச போறோம். சரி, இப்ப இந்த குறை கூறுறதுக்கு காரணம் இப்ப இருக்கிற பெண்கள், இப்ப நீங்க சரி, நாங்க சரி, நான் சரி, படிச்சிருக்கிறோம். அப்ப ஒருத்தர் ஒரு குறை அப்படின்னு சொல்லி வரைக்குள்ள அந்த குறைய நாங்களே முதல் எங்களுக்குள்ள ஆலோசிக்கணும். நாங்களே எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆய்வு பண்ணி, ஓகே இவர் ஏன் இதை சொன்னார், என்னத்துக்காக சொன்னார், என்ன சூழல்ல அதை சொல்லப்பட்டது என்ற ஒரு விடயத்தை நான் முதல் எனக்குள்ள ரியலைஸ் பண்ணணும். அதே காரணத்தை தேடணும். தேடினா பிறகுதான் இத சொன்னதுக்குரிய காரணத்தை தேடிய பிறகுதான் நான் மற்றவையோட அதை ஷேர் பண்ணி இது ஏன் இவர் சொல்லி இருக்கிறார் என்றதை பற்றி நான் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணலாம். ஆனா சிலர் அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணாமே, அந்த தங்களுக்குள்ளேயே ஒரு தேடல் இல்லாமல், இல்ல இவ இப்படி சொல்லிட்டா, அவ அப்படி சொல்லிட்டா, இங்க ஒரு கையில ஒரு தொல்லை பேசிக்கொண்டே இருக்கிறோம். இந்த போன் எடுக்கிறது, டக்கு டக்குன்னு அடிக்கிறது, உடனே அது அந்த ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி போட்டுறது. ஆமா, இப்ப இது என்னென்றால் அந்த ஒரு பெண்கள் சரியான விடியமத்தை சரியான நேரத்தில் அறியாமல் தவறாக கதைக்கிற ஒரு சம்பவத்தாலதான் அந்த அந்த செய்தி படபடன்னு பரவி ஒரு கூடாம ஒரு வரையாக்கக்கூடிய நிலைக்கு. ஆமா, அதுதான் நீங்க இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறோம், சரியா? நாங்க ஏன் கோயிலுக்கு போறோம்? அங்க ஒரு சாமியை கும்பிடுறோம். அங்க சாமி இருக்கா இல்லையானது அது வேற ஆய்வு. எங்க போறது ஒரு மன நிம்மதி, அதாவது அந்த அமைதியில நாங்கள் எங்களை அந்த ஒரு அங்க நல்ல வைப்ரேஷன் இருக்கு, பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்கிறதான் கோவில். அவ்வளவு தான். அது ஒரு நல்ல ஒரு விடயம். அந்த கோவில் இருக்கிற இடம், இருக்கிறது. ஆமா, அந்த இடத்துக்கு நாங்க போனா அங்க வந்திருந்தோண்டு பின்னுக்கு இருந்து கொண்டு 1008 கதையை கதைக்கிறது. அப்படி கதை கேட்க முன்னுக்கு தியானத்துல இருக்கிறவனுக்கு அது வேற, அவன் அதோட ஒன்றிடுவான். ஆனா அந்த சிலர் இருப்பாங்க கடவுளை நம்பாதவ, கடவுள் இருக்கான்னு என்னையினால 50-50 தான் அப்படி நினைக்கிற எங்களுக்கெல்லாம் அது ஒரு டிஸ்டர்பா இருக்கும். ஏன் இதை கோயில்ல கதைக்கிறீங்க? ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கிற ஒரு இடத்துல நிம்மதியை தேடி நிறைய பிரச்சனைகளோட வர்றத கூட அங்க இருக்கணும். அவைய கொஞ்சம் அந்த இடத்துலயாவது அமைதியா இருக்க விடுங்களேன். அதுல இருந்தோண்டு இங்க அவ அந்த சாரி கட்டினவா அது சரியில்லை, அவன் இந்த 10 ரூபாய்க்கு அவன் 10 ஈரோக்கு எடுத்தாவான் 10 பவுன்ஸுக்கு எடுத்தா இங்க 2 கதைக்கிறது. இதெல்லாம் கோயில கதைக்கிற கதையா? அதான் என்ன இது கோயில்ல கதைக்க தேவையில்லை. கோயிலுக்கு வெளியாட அவற்றை கதைக்கலாம். அதாவது ஒரு அமைதியின் இருப்பிடமாகத்தான் ஆலயம் இருக்கும். நிச்சயம் அந்த அமைதியை இப்ப ஒரு சேர்ச்சில போனால் ஒருத்தருமே கதைக்க மாட்டார்கள். போல எங்களோட ஆலயங்களிலும் ஒரு அமைதியை பேணினால் நிச்சயம் எங்களுக்கும் அந்த இறைவனை வழிபட ஒரு நல்ல மனச்சூழல் இருக்கும். அதை விட்டுட்டு அந்த இறைவனை வழிபடுற நல்ல நேரத்துல குறைகளை கூறி ஏன் ஒரு பாவத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை ஒன்றுகிறார்கள். இன்னொரு விடயம்
இன்னொரு விடயம் என்னண்டா, இப்ப நீங்க கோயில்ல போய் கலன்னு கதைக்கிறதால உங்களுடைய அடுத்த தலைமுறை அதை விரும்புது இல்ல, கோயிலுக்கு வாரதையே. அப்ப இங்க உங்களால உங்களுடைய அடுத்த தலைமுறைய அந்த மதம் என்றதுக்குள்ள நான் வரையில, ஆனா ஒரு 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 கலாச்சாரம், ஒரு தொன்று தொட்டு ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கு. அந்த தொன்று தொட்டு நடக்கிற ஒரு விடயத்துக்குள்ள உங்களோட பிள்ளைகள் ஏன் வரையிலேண்டா இதுவும் உங்களுக்கு ஒரு காரணம். அம்மா போய் இன்னொருத்தரோட இதைத்தான் கதைக்க போறா, அம்மாக்கு போனா கோயில்ல சும்மா இருக்க தெரியாது, பக்கத்துல இருக்கிறவன வம்புக்கு இழுக்கிற மாதிரி ஏதாவது. அப்ப அந்த பிள்ளை விரும்பாது. அதுகள் ஒரு 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 என்னன்னு சொல்றது, ஒரு ரூல் அடிச்சுட்டு போய் கொண்டிருக்கிறாங்க அந்த சில ரூலுக்குள்ள. ஆமா, பிள்ளைகள் ஒரு அப்பழுக்கற்ற பிள்ளைகள் தான் இங்கு பிறந்திருக்கிற பிள்ளைகள். எங்களுடைய ஒரு தீய குணத்தை கூட பெற்றோரில் இருந்துதான் சில பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறார்கள் என்றது நாங்கள் ஒரு ஆசிரியராக இருக்க பிள்ளைகள் சொல்ற சில கதைகள்ல இருந்து நாங்கள் லபக்கண்டு பிடித்து விடுவோம். அப்ப ஒரு பிள்ளைகள் அந்த அம்மா அப்பா என்ன செய்யணும் என்று ஒரு ரோல் மாடலா பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்ப பெற்றோர்கள் தாங்கள் இறைபக்தியை இப்படித்தான் நீ கும்பிட வேணும், இப்படித்தான் தியானம் செய்யணும், இப்படித்தான் நெஞ்சில இறைவனை பதிச்சா நீ ஒரு ஆரோக்கியமான நல்ல மனநிலைக்கு வருவாய் என்றதை சொல்லி கொடுக்குற அதே நேரத்துல ஏன் மற்றவர்களுடைய கதைகளுக்கும் மற்றவருடைய விடயங்களுக்கும் மூக்கு நுழைத்து கொண்டிருக்கிற விடயம் என்பது நல்லது இல்லை. அதாவது கோயில்ல நீங்க வெளியால வேணும் என்றாலும் கூட நட்புகளோட கார்கள் எல்லாரும் கார் ஓடுவீங்க, காருக்கு இருந்து கதைங்கோ அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிருந்து கதைங்கோ, அது பிரச்சனை. ஒரு ரெஸ்டாரண்ட் அதுகள் பிரச்சனை இல்லை, அது ஒரு என்ஜாய்மெண்ட் பிளேஸ், அது என்ஜாய் பண்றதுக்குண்டே வர்றது. அதுல போய் கதைங்க. ஏன்னா கூட எல்லாரும் போன் இருக்கு, போன்ல கதைங்க. மற்றது அதிகமாக என்ன விடயத்தை கூடுதலாக கதைக்கிறார்கள் இந்த கோயில்ல என்ன விடயத்தை கூடுதலாக கதைக்கிறார்கள்? நான் பார்த்ததைத்தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கோயில்ல வந்திருந்து கூட இங்க அவ அந்த தலை விரிக்கிறது, மற்றது அந்த பின்னுக்கு ஜூ கட் அதுகள், இந்த சாரி பிளவுஸ்கள், இது இந்த சொல்லுவேன் பெம்பிளியில எடுத்தது, அப்படி எடுத்தாது சரிதான், எங்க சீப்பஸ்ட் பிரைஸ்ல எடுத்தது. மானங்காக்கத்தான் நாங்கள் ஆடைகளை அணியிறமே தவிர மதிப்பு அல்ல. மதிப்பு பார்த்தா இப்ப இந்த எஃப்ஸ்டீன் ஃபைல் மாதிரி போய் நாங்கள் எல்லாம் நிக்க வேண்டிய கட்டத்துல வருவோம். அதோடய அதைத்தான் நான் சொல்றேன். மானம் காக்குறதுக்கு தான் சொல்லுவாங்களே அந்த கந்தருடைய கதருடைய முந்தைய ஆனாலும் முடக்கி கட்டு, கந்தையானாலும் கசக்கி கட்டு என்ற ஒரு பழமொழி. உடுப்பண்டாலும் தூய்மையாக கட்டு, தூய்மையாக கோயிலுக்கு போய்க்க நல்ல ஒரு புதிய ஆடையண்டு இல்ல, தோய்த்து உலர்ந்த ஆடை அணிந்ததான் நாங்க சைவ சமயத்துல படிக்கிறோம். எங்கட மதத்துல சின்ன பிள்ளையில நாங்க படிச்சது. அப்படி நாங்கள் ஒரு போற ஒரு இடத்துக்கு அதுல வந்துட்டு சாரியை பற்றி கதைக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி கதைக்கிறது, பத்தாக்குறைக்கு பூவை பற்றி கதைப்பிடும். அந்த பூ வாசமா இருக்கு, அது அங்க வாங்கலாம், இது இங்க எனக்கு விளங்கல. அதெல்லாம் நீங்க இதுல கோயில்ல வந்துட்டு கதைக்க. சோறு சாப்பாடு இப்ப நீங்க அன்னதானம் கொடுக்குறாங்களேன்னு சொன்னா அன்னதானம் போறது, சுற்றி இந்த கோயில் அன்னதானம் நல்லா இருக்கும், அந்த கோயில் அன்னதானம் நல்லா இருக்கும் சொல்லி அதுல நின்று கம்பேரிங் பண்றது, அதெல்லாத்தையும் நீங்க தவிர்த்து கொள்ளலாம். அது கோயிலுக்குள்ள சரி, கோயிலுக்கு கொஞ்சம் வெளியில கூட கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவையவ வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த அன்னதானம் வழங்காம விடலாம். சிலர் அன்னதானம் வழங்கவும் மாட்டினோம். எங்கட கோவிலும் சில அறிவுறுத்தல்களை பலகைகளை போட வேணும். ஏனென்றால் இங்கு கோவிலுக்குள் அமைதி பேணப்பட வேண்டும், தியானங்கள் அல்லது திருமுறைகள் ஓதல்ல எல்லோரும் இருப்பார்கள். ஆகவே நீங்கள் தயவு செய்து வீண் வார்த்தை பேசாதீர்கள் என்று ஒரு போட்டை வச்சிருந்தினமெண்டா வாரவர்கள் இங்க அமைதியை பேண வேணும் என்று அப்படியே இருப்பார்கள். அது காலங்காலம் தொடக்கம் எங்கட கோவில்கள்ல எல்லாரும் பேசி பழகிட்டினமல்லோ, அதனால அப்படி பேசுகிறார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதையே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளக்காரர் வர்றாங்க இல்லோ எங்கட கோயில்களுக்கு, நீங்க அவங்கள பாருங்க அமைதியா அந்த நாங்கள் எப்படி அந்த சாமியை கும்பிடுறோம்ன்றதை பார்த்து எங்களையே ஃபாலோ பண்ணி வடிவா சாமி கும்பிட்டுட்டு அமைதியா அதுல இருந்து கண்ணை மூடி தியானம் செய்துட்டு போறாங்க. அப்ப அவர் கற்றுக்கொள்றாரு எங்கள்கிட்ட இருந்து. ஆனா நாங்கள் அந்த புறம் பேசுறத கொண்டு கோயில்ல வச்சு பேசுறது, சாமிக்கு பின்னால சாமிக்கு தேர் இழுக்கிறது. ஆனா சாமிக்கு தேர் அதுல பயபக்தி கிடையாது. அவங்க இந்த கதையில காய்ச்சி கொண்டு போறது, அவன் இப்படியா அவன் அப்படியா அதான் என்ன வரப்போகுது. கடவுள் எப்படி கூட அந்த நீங்க கதை கேட்கியே உங்களுக்கு அந்த கொடுத்த அந்த சின்ன பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்க நீங்க வீட்டை போய்க்க 0 ஆயிரும். நிச்சயம்.
அதான் அது எப்பொழுதும் சொல்லுவார்கள் புறம் பேசக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஏனால் உலக நீதியிலும் ஒன்று இருக்குது எங்களுக்கு அப்படி. yeah. நாங்கள் கோவில்கள்ல வந்து ஆலய வழிபாட்டின் மூலம் ஒரு ஆன்ம ஈடேற்றம், ஆன்ம அமைதியையும் தான் நாங்க பெறுகிறோம். அந்த ஆத்ம அமைதியை பெற முடியாத ஒரு சூழல், அதாவது லௌலிய வாழ்க்கைக்கு எங்களோட மனம் இழுத்து செல்லுற ஒன்றாகவே அமைந்து விடுவது உண்டு. அதனால் அது தேவையற்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே எதிர்வரும் காலங்கள்ல நாங்கள் இப்படி கோவில்களுக்கு சென்றால் அடுத்த சந்ததியும் உங்களை பார்க்கும் என்ற ஒரு கண்காணிப்பை அந்த ஒரு எண்ணிக்கையோடையே கவனமா இருந்து கொள்ளுங்க. இருந்தால் நீங்கள் கட்டாயமாக வீண் வார்த்தை பேசாது Yeah. அமைதியை பேணி இறை வழிபாட்டில கூட இருங்கள். நிச்சயமாக உங்கள் மனம் அந்தண்டு வீட்டை வரும்போது நல்ல ஒரு புத்துணர்வாக பாசிட்டிவா இருப்பீங்க. இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பெறுவீர்கள் என்பது எங்களுடைய இந்த ஒரு எண்ணமாக இருக்கிறது. அடுத்ததா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போக்குவரத்து, நாங்க போக்குவரத்து செய்யறோம். போக்குவரத்துன்றது பொதுவான பல இன மக்கள் வாழ்ற நாட்டுலதான் நாங்க எல்லாருமே வாழ்றோம். இப்ப நீங்க ஜெர்மன் சரி, இப்ப லண்டன் சரி, எங்கேனாலும் பிரான்ஸோ சுவிஸோ எனி கண்ட்ரி, கட்டாயம் அங்க வந்து ஒரு போனோட தூக்குறது எங்கட பெண்கள் செய்யறதான் நான் சொல்றேன். ஒரு 45-50 வயசு அதுக்கு மேல உள்ளவையும் எடுத்துக்கொள்வோம். பெண்கள்லாம் எல்லாரும் பேசுறது, ஓ அவன் அப்படி செய்துட்டான், இவன் இப்படி அத பஸ்ஸுக்கு பேசணும். என் வீடு வாசல், உங்களுக்கு ஒருத்தருக்கும் வீடு வாசலே இல்லையா, வீடு இருக்கு, ஒரு எமர்ஜென்சிக்கு பேசலாம். ஒரு டக்குனு ஒரு ஹாஸ்பிட்டல் வாரேன், ஒரு 5 நிமிஷம் போறோங்க, நான் இந்த வந்துட்டேன். அல்லது உங்களுக்கு ஒருத்தரோட சண்டையா, இறங்கி நின்று பஸ்ஸுக்கு வழியில இறங்கி நின்று ஒரு பஸ் கோட்ல நின்று பேசுங்க. அதை விட்டுட்டு நீங்க கத்தி கத்தி கதை கேட்கலாம். உங்களுக்கு பக்கத்துல இருக்கு இன்னைக்கெல்லாம் ChatGPT வந்துட்டு நீங்க செய்யறத டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு. யாராவது ஒரு வெள்ளைக்காரன் என்ன பேசுறான்னு சும்மா இப்ப நாங்க செய்யற மாதிரி செய்யலாம். இவ்வளவு மானம் கெட்ட பிள்ளைப்பு. அதுல என்ன கூடுதலா கதைப்பினம் என்று நான் பஸ்ஸுக்கு வரைக்க கேட்கறது எப்படி என்றா, 100% என்று சொல்ல மாட்டேன், 75% இந்த வேலையை செய்யறீங்க, அது பிழையான ஒரு விடயம். என்ன பேசுறேன்டா, ஓ மாமன் அந்த கல்யாண வீட்டுலயே அந்த அவன் மச்சாங்க 2 பவுன் போட்டவனாம, உங்களுக்கு என்னத்துக்கு அவன் 2 பவுன் போட்டானா 50 பவுன் போட்டானா, இத பஸ்ஸுக்கு கதைக்கணும். நக்கல், உங்களுக்கு நக்கல், இத கதைக்கிறதுக்கு பஸ் உங்களுக்கு. இத பாக்குற எங்கட தலைமுறை, நானே இத பல தடவை பார்த்திருக்கிறேன். எனக்கே அந்த தலைமுறை பிள்ளைகள் இப்ப சொல்லுவாங்க, இப்படி ஆன்டி என்று கூப்பிடுவாங்க, ஆன்டி முறை தானே, ஆன்டி இப்படி இது எங்கட இப்படி கதைக்கிறது இஸ் நாட் லவுடா கதைக்கிறத எப்படி நீங்க எல்லாம் அலவுட் பண்றீங்க? நாங்களும் டிரைவிங்க பேசுவோம், லவுடா கதைக்கிறோம் சத்தமா, இதெல்லாம் ஒரு லவுட். அதே நேரம் அந்த பிள்ளை யோசிக்கும், சொந்த மாமன் மச்சானுக்கு குடுக்கறத பஸ்ஸுக்கு இருந்து எங்களுடைய அக்கா நையாண்டி பண்றினம். அப்ப இதுதான் இந்த கலாச்சாரமோ பேர் அதை கேப்பினம். அதாவது தமிழாக்களே, ஒரு தமிழர் கதை கேட்க தமிழாக்கள் அதுக்குள்ள இருந்தாலும் அவைக்கு விளங்கிடும் கேட்பினம். ஆமா. அதே நேரம் உங்களோட உறவு முறைகளை, ஒருத்தட்ட உறவுகளை, இப்ப உதாரணத்துக்கு எங்களுடைய சகோதரங்களை இன்னொருத்தர் வந்து நின்று கதைக்கிறது எல்லாம் ஒரு தேவையற்ற வார்த்தைகள். அதை நீங்க பஸ்ஸுகளுக்குள்ள கதைக்குள்ள அது அப்படியே போகும் அந்த கதை இன்னொருத்தர் மூலமா. சரி, அவைக்கு தெரிஞ்சவை கூட பஸ்ஸுகள் என்ன பெரும்பான்மையா இப்ப நீங்க பாத்தீங்களா, பஸ்ல 25% தமிழாக்கள் வரையினம் என்ன 100க்கு ஒவ்வொரு பஸ்லயும் இறங்கினோம் என்ன. உங்களோட வீட்டு கதையெல்லாம் அன்றைக்கு ஒரு ஆள் பாக்குறேன், பஸ்ஸுக்குள்ள நான் பஸ்ல வரேன், அவங்க தமிழாள் தான், தமிழாள். அவ்வளவு கதை, அம்மாவுக்கு கொடுத்த நான், அப்பாவுக்கு கொடுத்த நான், அது செய்த நான், இது செய்த நான், இது எல்லாம் மறந்துட்டினம் அங்க. அது சரி, மறக்கிறவை இருக்கினம். அதை நீங்கள் டீல் பண்ண வேண்டிய இடம் வந்து ஒரு பஸ் தரிப்பு நிலையம் கிடையாது, ஒரு பஸ் போக்குவரத்து கிடையாது. பஸ் போக்குவரத்துல வந்து நீங்க உங்களோட பிள்ளைய இது பண்ண, இதை பாக்குற உங்களுடைய தலைமுறை யோசிக்கும், இதை இப்படி டீல் பண்ணலாம். அப்ப பிள்ளைல நீங்க எப்படி பிள்ளை சொல்றீங்க? உங்களோட பழக்க வழக்கமே சரியில்லை. இப்படி பொது இடங்கள்ல பேசுறது, சிலர் வந்து கோடிக்கணக்கில எல்லாம் பேசுவீங்க பஸ்ஸுக்கு இருந்தோண்டு. யாராவது கேக்குறானா? உங்கள்ட்ட கோடி இருந்தா என்ன, கோடி இருந்தா என்ன? யாருமே அதை கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு பிள்ளையான ஒரு பெண்களா நீங்க இதை தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா இதுகளை வந்து உங்களுடைய இளைய சமுதாயம் பார்க்குது. அடுத்த கிட்டத்தட்ட 3 ஜெனரேஷன் வந்துட்டீங்க, இன்னும் நீங்க திருந்தாம இருக்கிறதெல்லாம் ஒரு ரொம்ப பிள்ளையான ஒரு விடயமா தான் இதுல நான். அதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? ஏதாவது நல்ல விடயம் கழிச்சா பரவாயில்ல. நானெல்லாம் எனக்கு போன் வந்தா அட்லீஸ்ட் எடுக்க மாட்டேன், ஃபர்ஸ்ட் எடுக்க மாட்டேன், மெசேஜ் போடுவேன். என்னுடைய கேரக்டர் இதை சொல்றேன்,
ரெண்டாவது அவாய்ட் பண்றது மெசேஜ் இதை பண்ணிடுவோம். அடுத்தது இல்ல முக்கியமானதுண்டா இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும் அல்லது இந்த பிள்ளைங்க ஸ்கூல்ல எனக்கு மகள் இது வரும் அப்படியான போனுகளை டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு ஓகே நான் வந்து கொண்டிருக்கேன் ஆன் த வே ஐ கால் யூ லேட்டர் டக்குன்னு கட் பண்ணிடுறது. பஸ்ஸுக்கு கதைக்கொண்டு அவசியம் இல்லையே, நீங்க உங்களோட இதுகளை பரகசியப்படுத்துறீங்க இல்லையா? போக்குவரத்துன்றது பலர் வார ஒரு இடம். அதுல நீங்க நீங்க ஒரு தமிழ் வார்த்தைகளை போட்டு நீங்க கதைக்கிறது எல்லாம் ஒரு அடாவடித்தனமாயிட்டான் தெரியுது. இது ஒரு அடாவடித்தனம். உங்களுடைய வீட்டு பிள்ளைகளே உங்களை மதிக்க மாட்டாங்க. இதுக்கும் நாங்க இதுல ஒரு கோரிக்கை இதா வைக்கிறேன் கருத்தாக. நல்ல அருமையான ஒரு கருத்து என்னென்றால் இப்ப நாங்கள் ஒரு பஸ் சரி ட்ரெயின் சரி ஒரு போக்குவரத்து சாதனங்கள்ல சிலர் படிப்பார்கள், சிலர் அவசரமாக எழுதி கொண்டிருப்பார்கள், சிலர் ஒரு கணக்குகளோ ஏதாவது தங்களோட தொழில் சார்ந்த விடயங்களை விறுவிரண்டு லேப்டாப்பிலேயோ ஏதோ செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு இடையூறாக நாங்கள் கதைக்கிறது இருக்கும். அடுத்தது நாங்கள் எங்களோட தனிப்பட்ட பிரச்சனைண்டா ஒரு டக்குன்னு ஒரு அவசரம் என்றால் ஓகே இந்த செய்தி இத்தனை மணிக்கு இது நாங்கள் சொல்லிட்டு போகலாம். ஆனால் இதையே ஒரு கொசப்பு கதைக்கிற மாதிரி நீங்கள் கதைச்சு கொண்டு இருந்தால் மற்றவனுக்கு ஒன்று டிஸ்டர்ப் ஆக இருக்கும். ரெண்டாவது உங்களோட நியூஸ் காற்றில பறக்குது. மூன்றாவது இது தேவைதானோ இப்படி கதையல்ன்றதே அதே எந்த சமூகமும் இப்ப இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பத்மலோஜன் சொன்ன மாதிரி இன்றைக்கு ChatGPT வந்த உடனே எல்லாரும் அந்த வாய்ஸ் எடுத்து அப்படியே கொடுத்து பார்ப்பாங்க, இது என்ன இவ்வளவு நேரம் கதைக்கிறது. அதுவும் 10 நிமிஷம் கதைச்சது இல்ல, நீங்கள் 1 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் கதைக்கிறதையே நாங்க பார்த்திருக்கிறோம். சில நேரம் அந்த கம்பார்ட்மெண்ட்டை விட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு நாங்க நகர்ந்து வந்து இருக்கிறோம். ஏனண்டா டிஸ்டர்ப் ஆயிருக்கு. இப்ப நான் ஒரு புத்தகம் வாசிச்சு கொண்டிருக்கிறேன்டா நீங்க இப்படி பிள்ளாத்து கதைக்கிறது எனக்கே அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாயே கேட்குதுன்றால் நாங்க பின்னுக்கு தான் போவோம். அப்ப இதெல்லாம் நல்லது இல்ல. நீங்கள் இந்த நாடுகளுக்கு வந்த நீங்கள் ஐரோப்பிய சூழலை அவதானித்து கொண்டு இருக்கிறீர்கள். அவங்க எவ்வளவு பண்பாடு எவ்வளவு மரியாதையாக அந்த போக்குவரத்து சாதனங்கள்ல இருக்கிறாங்க. அவர்களை போல நீங்கள் இருக்க வேணும். அவர்களை போல ஃபுல்லா இல்லாட்டியும் அவர்கள் மாதிரியாவது நீங்கள் வாழ வேணும் என்றதை ஏன் நீங்க சிந்திக்காம இருக்கிறீர்கள்? அது ஒரு பெரிய கேள்வியை எங்களுக்கு ஏற்படுத்துது. அப்படி கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் உணர்வுகளை கட்டுப்படுத்தி ஒரு 1/2 மணித்தியாலும் 1 மணித்தியாலும் தான் பஸ்ஸில் இருக்கோம். வெளியால ரங்கி பேந்து போய் கதைங்கோ நல்ல திறந்த வெளியில ஒருதற்குமே கேட்காது. ஆனா இப்படியான விடயங்களை உண்மையிலேயே தவிர்க்க வேணும் என்பது ஒரு அருமையான விடயம். பத்மலோஜன் சொன்னது உண்மையிலேயே எங்களுக்கும் அந்த விடயங்கள் சில இடங்களில் ஏற்பட்டது உண்மை. ஆனபடியால் அதை திருத்தி கொள்ள வேணும் பெண்களே. இது உங்களுக்கு அறியாம இப்ப நாங்கள் தான் எங்க அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டி. இப்ப நான் எல்லாம் என்ன பாக்கைக்குள்ள நிறைய பிள்ளைகள் எனக்கு நீங்க எப்படி ஆன்டி டிஃப்ரெண்டா இருக்கிறீங்க, நீங்க எப்படி டிஃப்ரெண்டா இருக்கிறீங்க எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா அந்த பிள்ளையெல்லாம் எங்களுக்கு தர்ற அவார்டு, அது அந்த குழந்தைகள் எங்களுக்கு தர்ற அவார்டு. அது நாங்க போய் அவார்டு வாங்கணும், மேடையில ஏறினா தான் அவார்டு கிடையாது, குழந்தை தரும். அதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒண்ணு, அதுகள் கேக்குங்களா? அப்ப அப்படி கேட்கக்குள்ள நான் சரியா இருக்கணும். இதுதான் நான் இப்ப என்ன வீட்லயும் என் பிள்ளைக்கு நான் வந்து சரியா இருந்து காட்டினாத்தான் என் பிள்ளை அதை பார்த்து வளரும். அதான் சொல்லுவாங்களே, அந்த கேட்ட வார்த்தையை தான் பிள்ளை வந்து வெளியில சொல்லுது. கெட்ட வார்த்தை பிள்ளை சொல்லல, அது கேட்ட வார்த்தையை தான் என்று சொல்லுவாங்க. இங்க ஒரு நல்ல ஒரு அடைமொழி வச்சு அந்த அப்படி அந்த இப்ப நான் எப்படி காட்டி கொடுக்குறேனோ அதைத்தான் என் பிள்ளை செய்யும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கல்யாண வீடுகள் போங்க, ஐயோ பாட்டு ஒரு பக்கம் போகும் சரியா, அவங்க டிஜே போட்டு ஒரு பக்கம், இவன் இங்க இருந்து புரளி இந்த பெண்டுகள் எல்லாம் கூட்டம், அது பெண்டுகள் என்றே சொல்லலாம், எங்களுக்கும் வெக்கமா இருக்கு இப்படியான ஆக்களை சேர்ந்திருந்து ஒரு 10 பேர் சேர்ந்துருவீனம் ஒரு மேசையில சேர்ந்திருந்து புரளி பேசுறது, அதுல இருந்து பாக்குறது யார் காட்டு குடுக்கினாம் யார் நகை போடினாம், இதுக்குதான் வடிவா வந்திருந்து. என்ன பொறுத்தவரை நான் என்ன சொன்னா, நீங்க வெளிக்கிட்டு வாங்கோ, இது உங்களை என்ஜாய் பண்ற இடம், அதை அக்ரீட் பண்றேன், நான் அதை ஏற்றுக்கொள்றேன். ஆனா நீங்க வந்த அந்த இடத்துல இருந்து கொண்டு அந்த குடும்பத்தை சேர்ந்த நபர்களை கேவலப்படுத்துறது, அவர் அது போட்டுட்டார் 2 பவுன் போடையில 1/4 பவுன் போட்டுட்டார், என்ன இது என்ன காட்ட குடுக்கினோம், அப்ப காசு போது போல நகை போடையில்லையன்றது, மாமனோ மச்சானோ அவனவன் வசதிக்குத்தான் அவனவன் வாழ்க்கை. இப்ப என்னட்ட காசு இருந்தா நான் கொண்டு போய் 100 பவுன்ல நகை போடுவேன், என்னட்ட காசு இல்லைன்னா என்ன செய்வேன் 100 பவுன்ஸ் எழுதி பாட்டுக்க வச்சு ஒரு அழகான கவிதையோட கொடுத்துட்டு வருவேன். இதுதான் எனக்கு பிடிச்சது. இத வெள்ளக்காரரை பாருங்க, நான் படிக்கிற காலத்துல இருந்தேன், யூனிப்போ A level எல்லாமே வெள்ளக்காரர், ஒயிட் பீப்புள், பிரெஞ்சுல பிரான்ஸ்ல
பிரெஞ்சுக்காரங்களை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு புக்கே மட்டும் வரும். அந்த புக்கே அவ்வளவு அழகா இருக்கும். நான் அதை ஒரு நாளும் எறிய மாட்டேன். வடிவா அடுக்கி அடுக்கி வச்சிருக்கிறது. இந்த அல்லது வடிவான இந்த லேம்ப் செட்ஸ், இந்த லேம்புகள், இந்த லேம்ப்னா இந்த லைட் செட்டுகள், விளக்குகள், அல்லது நல்ல ஒரு ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு டெக்கரேஷன், ஒரு குட்டி சாமான், அது ஒரு 10 யூரோ 15 யூரோக்குள்ளதான் அது இருக்கும். ஆனா அதை அவன் கொண்டு வந்து எங்களை ஹக் பண்ணி சொல்லி தரேக்குள்ள அது எத்தனை மில்லியன் கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு வார்த்தைகள் இல்லையா? அதை விட்டுட்டு மாமன் இது கொடுத்தான், மச்சான் கொடுக்கலையோ, என்னோட தம்பி அதை தெரியல, அது கட்டாயம், எங்கேயும் கட்டாயம் கிடையாது. கது அதை வந்து நார்மலா டீச்சர் ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்கறது அவைய வேண்ட வசதிக்கு தான் கிஃப்ட். மற்றது அவைய என்ன பொறுத்த மட்டும் இல்ல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆள் இன்வைட் பண்றாரு, என்ன நான் இன்வைட் பண்ணிக்க, அங்க நான் வந்து கிஃப்டுக்காக அவர் என்ன இன்வைட் பண்ணல, உண்மையான அன்பை சொல்றேன். அவ என்ன கிஃப்ட் கொண்டு தருவன் பொண்ணையில நான் அங்க போக வேணும், அந்த சபையை சிறப்பிக்கணும், நான் ஒரு சொந்தக்காரி வந்து நிக்கிறேன் அதே பெருமைப்படணும், நானும் பெருமைப்படணும். அப்படியான ஒரு விடயங்களுக்கு தான் நாங்க போறோமே ஒழிய இந்த பீத்தல் கிஃப்டுகள், நாளைக்கு பெருமதியே இல்லாத கிஃப்டுகளுக்காக ஒருத்தரும் போறது இல்லை இல்லையா? அந்த எனக்கு என்ன அந்த ஒரு சின்ன இந்த பெண்களுக்குரிய ஒரு குறைபாடா நான் யோசிக்கிறேன்டா, நீங்கள் வந்து கொடுத்த கிஃப்ட் அதை யாருக்கோ கொடுக்கறத நீங்கள் ஒரு ரவுண்டு மேச போட்டு அதுல இருந்து கதைக்கிறது பிள்ளை. கதைக்காதீங்க, தயவு செய்து கதைக்காதீங்க. அதுல வந்துட்டு உடனே அவ கட்டின சாரி சரியில்லை, அது இந்த கலர் சரி, நீங்க அதை கேட்டு பாருங்க. அந்த கலர் இவ்வளவு டிஜேன்ற சவுண்டுக்கு மேலால இவ கதைப்பினா அது எங்கட காதுகள்ல விழும். என்னன்னா நாங்க எல்லா மொழியும் பேசுறதால எங்களுக்கு கடகடன்னு கூட இங்க வந்து பிரிட்டிஷ்காரர் சரி, பிரெஞ்சுக்காரர் சரி, ஆங்கிலத்துல பேசுவீனமா அல்லது தமிழ்ல தான் பேசுவாங்கல்ல, அவ தமிழ்காரர் தானே. இங்கத்தே பிள்ளைகள் பேசுறது அது வேற, அதுகள் பேசுங்க. ஆண்டியும் அதே சாரி, நானும் அதே சாரி, ஐயையோ எனக்கு இது கலட்டி எறியணும் போல இருக்க மாட்டேங்கள் அதுகள். இது அது அடுத்த பிரச்சனை. முதல் அதையும் சொல்லணும். இப்ப சாரி கட்டுறோம், நாங்கள் எங்களுக்கு ஒரு சாரி கட்டுறோம். இப்ப நான் எல்லாம் சில சபைக்கு போய்க்க கொஞ்சம் தலை விரிச்சுட்டு எல்லாம் போறத குறைக்கிறது. என்னன்னா எனக்கு அது பிடிக்கிறது இல்லை. அந்தந்த ஏஜுக்கு தான் அந்தந்த ஸ்டைல் வடிவா இருக்கும், அந்த ஏஜ் ஒட்டின ஒரு நாகரீகம். இது என்ன செய்யறேன்டா, ஜங் ஆக்கள் எப்படி சாரி கட்டணும்ன்றத பார்த்துட்டு இந்த அம்மா மேர் மாமி மேர் எல்லாம் கட்டினா இந்த 20 வயசு பிள்ளைக்கு அது ஒரு சாரி கட்டுவான். அந்த பிள்ளை என்ன செய்யுது, போய் இரவானம் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டு கொண்டு திரியுதுகள். அதுக இவை அதை அந்த இரவானத்தை திருப்பி இவை வருவின. ஏன் இப்படி எல்லாம் செய்யறீங்கன்றது எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. இதெல்லாம் நீங்கள் இந்த மகளிர் தினத்து இந்த நல்ல நாளில இப்படியான விடயங்களை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்குங்கோ. மற்றது இந்த அந்த காலத்துலதான் அந்த என்ன சொல்றது, பெண்களுக்கு சீர் கொடுக்கணும், சொத்து கொடுக்கணும் என்ற ஒரு விடயம் இருந்தது இல்லையா? அது வந்து பேசுறது அந்த வீட்டு மாமியோ அந்த வீட்டுல இருக்கிற அம்மாவோ யாரோ இந்த வயசு பொண்ணாக்கள் பேச போயிடும், அவ பேசட்டும். ஆனா இன்றைக்கு இருக்கிற ஒரு பெண் வந்து தன்னுடைய சுயத்தை நினைக்கிறார். நிச்சயம் தன்னுடைய சுயம், தன்னுடைய படிப்பு, தன்னை கால்ல நிக்கணும், தான் சந்தோஷமா வாழணும், அம்மாக்கு நான் வீடு வாங்கி கொடுக்கணும், அம்மாக்கு நான் அப்படி என்று இன்றைக்கு ஒரு பிள்ளைகள் படிச்சு முன்னேற ஒரு காலத்துல நீங்க வந்து நின்று கொண்டு இங்க கொஞ்சம் பேர் இருக்கணும். இப்ப எல்லாம் அது நடந்து கொண்டு இருக்குது. சொல்றது நீங்க அவைக்கு ஒரு வீட்டை வாங்கி கொடுங்க, இவைக்கு ஒரு காட்டை வாங்கி கொடுங்க. ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு ஏன்னுப்பா அவன் சகோதரிமாருக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும் கட்டாயமா? அது குடுக்கைக்குள்ள அந்த பெண், இப்ப ஒரு பெண் இங்க படிச்சு நல்ல ஒரு உத்தியோகத்துல இருக்கிறவாக்கு நீங்க சொத்தை கொடுத்தீங்களா, அது அவளுடைய சுயத்தை நீங்க குட்டுற மாதிரி. அவள் அந்த அடிமையிலிருந்து வெளியில வார ஒரு பெண்ணுக்கு நீங்க திருப்பியும் அடிமைத்தனத்தை கொடுக்குறீங்க. அது வேண்டாம். இந்த சீதனம் எல்லாம் சீரழிகிறவனுக்கு தான் சீதனம். தன்னை நிலைநிறுத்தி சாதனை பெண்களா போறவைக்கு சீதனம் என்றது ஒரு இலக்கமான ஒரு செயலாத்தான் இன்றைக்கு நான் பழகி கொண்டிருக்கிற பெண்கள் சரி, சமுதாயம் குறைந்து விட்டது, எவ்வளவோ குறைந்து விட்டது. இனி அது அற்றே போக வேணும். ஏனென்றா ஒரு பெண் வந்து படித்து
தொழில் வாய்ப்பை பெற்று நிறைய உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே ஆணும் பெண்ணும் சமனாக கருதி கொண்டு நிற்கிற ஒரு சூழல்ல நாங்க வாழுறோம் என்றால் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் பெண்களிடம் இருந்தும் எதிர்பார்க்க கூடாது, ஆண்களிடம் இருந்தும் எதிர்பார்க்க கூடாது. 2 பேரும் சமனாகவே ஒரு திருமணம் என்பது இரு மனங்களின் இணைவுதானே. ஆகவே அவர்கள் அமைதியாக 2 பேரும் இணைந்து வாழ்கிறதே வாழ்க்கைதான். அடுத்தது நீங்க சொன்ன அந்த கொடுக்கிறது, பெற்றோர்கள் கொடுக்கிறதால ஒரு பிள்ளைய நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு சோம்பேறியாகிறோம். ஏன்னா ஒரு கடினமாக உழைத்துத்தானே அந்த பணத்தை பெற வேணும். அங்கதான் முயற்சி என்பது முழுமனதாக்கப்படுகிறது. அப்பொழுது அந்த முயற்சியில அந்த பிள்ளை நான் உழைச்சனா, நான் வேண்டினான் என்ற ஒரு மகிழ்ச்சியை தான் பெறக்கூடிய சந்தோஷம் அதுல இருக்குது. என்னுடைய பணம் என்னுடைய உழைப்பண்டிக்கல அதுல இவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அதை விட்டு ஏன் பெற்றோர் கஷ்டப்பட்டு நீங்கள் அனுபவிக்காம பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆமாம், அதுவும் என்ன நான் யோசிக்கிறேன் டீச்சர், இப்ப நீங்க சாதனை பெண்கள் இல்லையா, நாங்கள் இன்றைக்கு இந்த சமூகத்தை ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வர்ற ஒரு சாதனை பெண்களா அப்படியே மெல்ல மெல்லமா கஷ்டப்பட்டு முன்னேறி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு இன்றைக்கும் 40% தான் சம உரிமை. 50% தாங்கோன்னு ஒவ்வொரு மகளிர் தினத்திலும் கேட்கிறோம். ஆனா அது இன்னும் வரையில நாட் த 50-50. என்ன அப்படியான ஒரு இடத்துல நீங்க திருப்பியும் சீதனம் கொடுக்க இல்லையா என்று அந்த குடும்பங்களை இலக்ககாரமா பாக்குறது, அந்த ஏதோ கொடுத்தவைதான் ஏதோ பெரிய இந்த உலகத்துல ஒரு பெரிய இது, அது நீங்க உங்கள்கிட்ட இருக்கு கொடுத்தீங்க, இல்லாதவன் என்ன செய்யறது, அந்த ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நானும் நாளைக்கு இந்த பிள்ளை கொடுப்பேன், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எப்படி கொடுப்பேன், நல்ல ஒரு கல்வியை கொடுப்பேன். நல்ல ஒரு கல்வி, அந்த கல்விக்கு ஏற்ற அவருடைய ஒரு சின்ன ஒரு டிபாசிட் பணம் அவ்வளவுதான் பண்ண முடியும். அதை விட்டுட்டு அவக்கு ஒரு பெரிய மாளிகை எல்லாம் வாங்கி நான் கொடுக்க முடியாது. கொடுத்த என்ற பிள்ளைய அடிமையாக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதாவது ஆளுமையான பெண்கள்லாம் எங்களுக்கு தேவையே தவிர அடிமையான பெண்கள் இல்ல. அதுதான் நாங்க அதுக்காக இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த குறை கேட்கறது, சீதனம் கேட்கறதெல்லாம் யாருன்னா ஆண்களே கிடையாது. அதை நாங்கள் இனிமேல் விட்டுவிட வேண்டியதுதான். இப்பொழுது கொஞ்சம் குறைவாகவே இருக்கின்றது, அது இல்லாமல் ஆக்க வேணும் என்றது தாய் தன்னிடம் பிள்ளைக்கு கொடுக்கறதுல அது ஓகே. ஆனால் சீதனம் என்ற ஒரு சொல்லே அந்த வரக்கூடாத அளவுக்கு இன்றைக்கு பெண்கள் முன்னேற்றகரமாகவே இருக்கிறார்கள். அன்றைய பெண்கள் வறுமையில இருந்த காரணத்தால அந்த பெண் வாழ முடியாத ஒரு சூழல் இருந்ததனால் அந்த பணங்களை கொடுத்து அந்த பெண்ணை வாழ வைக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்றைக்கு அவளே நல்ல ஒரு அதோட அந்த சீதனம் என்ற உண்டு. அந்த காலத்துல என்னுடைய முன்னோர்கள் அந்த சீதனத்தை கொடுத்ததுக்கு காரணம் என்னண்டா, இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். நாங்க ஜாழ்ப்பாணத்துல இருக்கிறோம், சரிதானே? ஜாழ்ப்பாணத்துல நான் பிறந்தது ஜாழ்ப்பாணம் தான். ஜெஃப்னால இருந்து கொண்டு கிளிநொச்சியில எனக்கு கமம் இருக்குது, உண்மையிலேயே எனக்கு இருக்கு. எங்க அம்மம்மா என்ற பூட்டான் பூட்டிக்கு இருந்தது. அப்ப அவங்க என்ன செய்தாங்கண்டா, ஓகே அங்கே ஒரு கல்யாணம் பேசுவாங்க, பேசி போட்டு இப்ப அந்த கல்யாணம் பேசி ஒரு பெண்ணை கட்டி கொடுக்க அந்த கணவர் கிளிநொச்சியில இருந்தாருண்டா அவர் நெடுக கிளிநொச்சி ஜாழ்ப்பாணம் வந்து போக முடியாது. அப்ப என்ன செய்தாங்க, ஒரு சீரை கொடுத்து ஒரு அப்படித்தான் அந்த சீதனம் என்ற ஒன்று வந்தது. அந்த சீரை கொடுத்து அந்த கிராமத்துல அந்த கணவர் அங்கேயே இருத்தி அந்த பெண்ணுக்கு தேவையானதையும் கொடுத்து செய்யப்பட்டது. அதாவது அந்த என்னன்னு சொல்றது, அவர் கஷ்டப்படக்கூடாது. ஏனென்றா அந்தந்த காலத்துலதான் அந்த போகம் செய்வாங்க. அந்த என்ன சொல்றது, அந்த விவசாயம் எல்லா காலத்திலும் செய்ய மாட்டாங்க. அப்படி வந்தது. இப்ப ஜாழ்ப்பாணத்துல அவர் வந்திருந்தாருண்டா அவரு தெரிஞ்சது கமத்தொழிலண்டா அவர் ஜாழ்ப்பாணத்துல என்ன செய்ய முடியும், வெத்திலதான் போடணும். வெத்தில அவருக்கு செய்ய தெரியாது, அவருக்கு நெல் தான் பயிரிட தெரியும். அப்படியான விஷயங்கள். அடுத்தது அந்த காலத்துல மாட்டு வண்டியில தான் பிரயாணங்கள் இருந்தது. மாடு ஓடல வண்டி அப்படியே நின்றுடும். அப்படியான அந்த இடர்பாடுகளுக்காகத்தான் அந்த காலத்துல இந்த சீதனம் அப்படின்ற ஒன்று அப்பொழுது கொடுத்தார்கள். காலப்போக்கில நகைகள் நகைகள் நகை கூட ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா, அது இந்த பேச்சு வழக்குலதான் அந்த கதை இருக்கு டீச்சர். அது இதா எனக்கு தெரியல. ஆனா அந்த நகை ஏன் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா, நகை என்றது யாராலையும் அழிக்க முடியாது. அப்ப ஒரு பெரிய ஒரு முதலீடு அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு அவர் தனக்கு தேவையான அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய விவசாயத்தையோ அல்லது தன்னுடைய ஏதோ ஒரு தொழிலை அவர் டெவலப் பண்ண முடியும் என்றதுக்காகத்தான் அந்த பெண்ணுக்கு அது கொடுக்கப்பட்டது. அதான் சொல்லுவாங்கல்ல, என்ன அசையும் சொத்து பெண்களுக்கும் அசையா சொத்து ஆண்களுக்கும் கொடுக்கப்பட்டது அந்த காலத்துல. இதெல்லாம் விளங்குற இல்ல எங்களுடைய ஆட்களுக்கு. அதை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. என்ன இதென்றால் இப்ப இவ்வளவு ஒரு குறிப்பிட்ட விதமான ஆக்கள் இன்னமும் அறியாமைக்குள்ளதான் இருக்கிறோம். ஏதோ
பணமும் பொருளும் கிடைச்சோன்னா தாங்கள் ஏதோ பெரிய வாழ்க்கை வாழுறோம் என்று இன்றைக்கு நினைத்துக் கொள்ளுகிறார்கள் பெண்கள். உண்மையின்படி அப்படி இல்லை. ஒவ்வொரு பெண்ணும் அறிவாளியாக, ஆற்றல் உள்ளவளாக, பேராளுமை உள்ளவளாக வாழ வேணும். அப்பொழுதுதான் அடுத்த சமுதாயம் அதை பார்த்து இன்னும் தானும் கற்றுக்கொள்ள வேணும். தானும் இன்னும் நான் அப்பாவை விட இன்னும் முன்னேற்றகரமாக வாழ வேணும் என்றதை நினைத்து கொள்ளும். அந்த விடயத்தை கொடுக்காமல் ஒரு பிள்ளைக்கு சேமிப்பண்டா என்ன? ஒரு அன்பையும் கல்வியையும் நல்ல அறிவுகளையும் மூட்டி வளர்ப்பதுதான் வாழ்க்கை. அதுதான் கொடுக்க வேணுமே ஒழிய அதை விட்டுட்டு நாங்கள் எங்களோட சொத்து சுகங்கள் அத்தனையும் கொடுத்து அந்த பிள்ளைகளை சோம்பேறிகளாக்குவது நல்லது அல்ல. எதிர்வரும் காலங்களில நீங்கள் இனி வார பிள்ளைகளை கேளுங்கோ. அவர்கள் இனி 14 வயசு 15 வயசு பவுனும் தெரியாது பவுன்ஸும் தெரியாது டீச்சர். இனி வர்ற இப்ப இருக்கு என் மகளுக்கு நடந்தது. ஒரு 5 பவுன்ஸ் அங்கிலி ஒரு கல்யாண வீட்டுக்கு போய்க்க அவ கார்ல காட்டி தந்துட்டா. என்னட்ட ஒரு சின்ன குட்டி சம்பவம். கார்ல காட்டி தந்துட்டா. ஆனா கார்ல அவ என்கிட்ட கையில தரையில அவ தன்னை மடியில போட்டிருக்கிறா. காரை விட்டு நாங்கள் இறங்கி வந்துட்டோம். வீட்டை வந்து எங்கேயம்மா சங்கிலி இருக்கு, உங்கள்ட்ட தந்தாச்சு. இல்லையே தரையிலேயே. அப்ப காருக்கான் இருக்கும், வேற இடம் இருக்கா தானே. அப்ப இவர் சொன்னார் இல்ல ஹோல்ல இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துட்டு பேந்து போய் கார்ல தேர்னா அது நடு ரோட்டுல இவ இறங்கிக்குள்ள பாவாடையால அப்படியே கீழே விழுந்து அப்படியே இருக்குது. அது சாமம் என்றபடியால நாங்கள் அந்த கல்யாண வீடு முடிஞ்சு வந்த லேட் நைட் என்னுடைய அது ஓகே இருந்துச்சு. அந்த பிள்ளை எந்த மகள் என்ன கேட்டவா வீட்டுல நாங்கள் என்னம்மா அப்படி திரைச்சிட்டீங்க, அது இவ்வளவு காசும் கூட அது எங்களுடைய அம்மா கொடுத்தது, எனக்கு கிஃப்டா கொடுத்தது, உங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே தந்தது, நீங்க தொலைச்சிட்டீங்களே அம்மா கவலைப்படுவா அப்படின்லாம் நாங்க கதைக்க. அம்மா பவுன் முக்கியமா நான் முக்கியமா அப்படி கேக்குறாவா. அப்ப நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. அப்ப நான் அவ பேசவும் மேலாது ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சொன்னேன் நீங்களும் முக்கியம், பிள்ளைக்கு உங்களுடைய அம்மா தான் அந்த பவுனும் முக்கியம். அவ்வளவுதான் உங்களுக்கு கிஃப்டா தந்தது. அப்படி அப்ப இப்பத்திய பிள்ளைகள் அவ்வளவு கிளவரா இருக்கிறாங்க. அந்த கிளவர்னஸ் இருக்க வீட்டை இது துளைச்சா வாங்கலாம். ஆனா என்ன துளைச்சா நீங்க வாங்குவீங்களான்னு ஒரு கேள்விதான் எங்க மறைமுகமா இருக்குது. அதை சிந்திக்க எங்களோட அடுத்த சமுதாயம் வந்து எங்களை விட புத்திக்கு கூர்மை உடையவர்கள், நிறைந்த ஆற்றல், தொழில்நுட்ப அறிவு, உலகத்தை படித்தவர்கள். ஆகவே அவர்கள் சொல்றதுல நிறைய வீதம் நல்ல விடயங்கள் இருக்கு. ஆனபடியா நாங்கள் அந்த அம்மாக்கள் கூடுதலாக இந்த அரட்டை அடிப்பதிலும் மற்றவரை பற்றி புறம் பேசுவதிலும் அல்லது இந்த சில நிகழ்வுகள்ல போனால் அந்த நிகழ்வுகளை பற்றி விமர்சிப்பதை நாங்கள் இனிமேல் விட்டு நல்ல செயற்பாடுகளையும் நல்ல விடயங்களையும் குழந்தைகள் எதிர்பார்க்கிற அளவுக்கு முன்னேற்றகரமாக வாழ்ந்தவண்டா உண்மையிலேயே அந்த வாழ்க்கை சிறப்பானதாக. இன்னொன்று படித்த பெண்களுக்கு இன்னொரு அவையும் இந்த குறை இது வந்து குறையா எடுக்கிற அவை குறை கூறவில்லை. ஆனா அவர் செய்த செயற்பாடுகளை நாங்க குறையா எடுத்துக்கொள்றேன். மாறாப்பு ஒரு மாறாப்பு காட்டி ஒரு மாறாப்பு மூடாதீங்க. மூடினா நீங்க சாரி கட்டினா ரெண்டையும் அழகா எங்களுடைய கலாச்சார முறைப்படி கட்டுங்க சாரி. இல்ல உங்களுக்கு சாரி கட்ட விருப்பம் இல்லாட்டி கட்டாம வாங்கும். நீங்க வெள்ளக்காரன் மாதிரியே வாங்கும். டோன்ட் மை ஒருத்தரும் அதை பற்றி கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு கோர்ட்டுல கேஸ் போறது இல்ல. சரியா? இது ஒன்றை காட்டிக்கொண்டு அதை வெள்ளக்காரனும் எங்களை கேவலப்படுத்திக்கொண்டு நீங்களும் கலாச்சாரம் இல்ல அதுகளும் கலாச்சாரம் இல்லைன்னு அவன் உங்களை பார்த்து நெளிக்கிறது நையாண்டி பண்றதுல உங்களுக்கு தெரியாது. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை. அதொண்டு. மற்றது ஒரு பெண் என்றவள் கருவுறும் காலம் என்றது ஒரு அழகான காலம். அந்த கருவுற்று அந்த பெண்மை என்றதான் அந்த பெண்ணுக்கே உரியது. அந்த பெண்மைய நீங்க என்ன செய்றீங்க? கருவுற்ற உடனே அந்த வயிறு பெருசாக வந்த உடனே அதை வச்சு ஒரு போட்டோ ஷூட் ஏன் செய்யணும்? இதுக்கு முதல் ஒரு பெண்களுமே கருவுரை இல்லையா? இவதான் கருவுற்று இருக்கிறீங்களா? ஒருத்தருமே அது ஒரு கேவலமான ஒரு அதுங்கிற கூட தமிழ் பிள்ளைகள் நிறைய செய்யணும். பேஸ்புக்குல திறந்தா கேவலமா இருக்கு. அதை பார்த்து அம்மா மேலும் ரசிக்கணும் அந்த போட்டோ ஷூட்டை. சில அம்மா அப்படியே கைக்கு மேல போட்டுக்கொண்டு சிரிக்கிறா ஆனந்தமா. அது போட்டோ எடுக்க டொமிய திறந்து விட டொமிய திறந்துட்டு நின்று எவ்வளவு கேவலம். அதை நீங்க ஒரு படிச்ச பிள்ளைகள் தானே, என்ன வெள்ளக்காரி அதை செய்யல. எங்கேயாவது ஒரு மாடல் செய்வா. அந்த மாடலிங் செய்யறாக்கள் செய்வினம். அதுக்கு அவ காசு வாங்கிட்டு செய்யணும். நீங்கள் உங்களுடைய மானத்தை கலாச்சாரத்தை பண்பாட்டை உங்களுடைய காகம் எங்க குளிச்சாலும் கருப்பு தான். நீங்க அதை காட்டிக்கொண்டே சரிங்க. நீங்க யார்தான் பிரிட்டிஷ் சிட்டிசனா இருந்தாலும் நீங்கள் ஏசியனிட்டிக் என்ற ஒரு அடையாளத்துக்குள்ளதான் நாங்கள் போடுவோம். பிரிட்டிஷ் என்று போடுவோம். ஆனா இந்த கொலோன்ல வந்து நீங்கள் ஏசியன் என்ற புள்ளியோட தான் இருக்கிறீங்க. அதை மறந்துடாதீங்க. என்னன்னா இது நாங்க படிச்சவர்களுக்கு சொல்றோம். அதனுடைய அந்த குறைபாடுகளை என்னை சொல்லணும் என்றது என்னுடைய
ஆமா இப்ப கருத்து நன்றி அதாவது டீச்சர். தமிழினம் ஒரு பண்பாட்டோட நாகரிகத்தோட வளர்ந்த பழந்தமிழ் சமுதாயம். ஆகவே எங்கட இவ்வளவோ காலத்துக்கு முற்பட்டதான் இந்த சாரியும் எங்களுடைய சட்டையும் எங்கட சேலையும் என்று நாங்க சொல்லுவோம். அப்படியா நாங்கள் ஒரு பண்பாட்டோட வளர்ந்த சமுதாயம், அந்த பண்பாட்டை இழக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் நீங்க நாகரிகம் என்ற போர்வையில அப்படி செய்வது அடுத்தவனை உங்கள்வால் ஈர்க்குது. அது நல்லதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப பத்மரோஜினி சொன்ன மாதிரி அந்த மாறா ஒண்ட விட்டுட்டு ஒண்ட நீங்கள் போடுறதில்ல. இன்னும் பிரயோசனம் இந்த துண்டே எங்களை மறைப்பதற்காகத்தான் நாங்கள் அணிகிறோம். அதாவது உண்மையிலேயே ஒரு பெண்கள் தங்களை எந்தெந்த இடங்கள்ல மறைக்க வேணுமோ அந்தந்த இடங்கள்ல மறைக்கப்பட வேண்டும் என்றால் இன்னொரு ஆணால நீங்கள் கவரக்கூடாது என்றதுக்காக. அவை மானங்காக்கின்ற இந்த செயற்பாடுகளை எதிர்வரும் சமுதாயம் அது நாகரிகம் என்று செய்கிறார்கள். அது ஏன் பெற்றோர்கள் அதற்கு நீங்க அனுமதிக்கிறீர்கள்? அது நல்லதா என்று பார்த்தால் உண்மையிலேயே அது ஒரு அசிங்கமான ஒன்றாகத்தான் உங்களுக்கு தெரியும். அது நீங்க ஏன் அதுக்கு அந்த ஒப்புதல் விடுகிறீர்கள் என்ற ஒரு காரணத்தை நாங்களும் கேட்டுக்கொள்ள வேணும் போல் இருக்கிறது. அதன்படியால் இப்படியான நிகழ்வுகள் இந்த விடயங்களுக்கு எல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் என்று நம்பிக்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்வை இத்தோட நிறைவு செய்து கொள்ளுகிறோம். நன்றி, வணக்கம்.